வணக்கம் மக்களே, நான் ஜெகன் கிருஷ்ணன். காமெடி பேசலாம் அப்படிங்கிற ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இப்போ நீங்க இந்த சேனல்ல பார்க்க போறீங்க. சரி, காமெடி பேசலாம்னா நம்ம இதில் என்ன பண்ண போறோம்? நம்ம சினிமாவை பத்தி நிறைய பேசிட்டோம், மியூசிக் டைரக்டர்ஸை பத்தி நிறைய பேசிட்டோம், ஸ்டாண்டப் காமெடியை பத்தியும் கொஞ்சம் பேசலாமே. உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு தான் நீங்க கேட்குறீங்க. வேற யாரும் அவ்வளோ பேச மாட்டேங்கிறாங்க ஜி. வெகு சிலரை தவிர ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற இந்த ஒரு மீடியம்க்கோ, இந்த ஒரு ஆர்ட் ஃபார்முக்கோ ஒரு ரிவ்யூவோ, ஒரு கிரிட்டிசிசமோ, ஒரு அனாலிசிஸோ இருக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால சரி, யாரோ பண்ணலைன்னு நம்ம ஏன் புலவணும், நம்மளே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஸ்டாண்டப் காமெடி ரிவ்யூ சீரீஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். காமெடி பேசலாம். காமெடி பேசலாமுடைய முதல் எபிசோடில் யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாண்டப் காமெடினா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு நேம்னா அது அரவிந்த் சேய் தான். அவருடைய 3வது ஸ்பெஷலான வி நீட் டு டாக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பேஜ் நம்பர் 27 ஆங்ஸைட்டி அரவிந்த் சுப்ரமணியன். கண்ட நாயெல்லாம் சந்தோஷமா இருக்கா. மச்சான், ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல தெரப்பிக்கு போ. கல்யாணம் பண்ணா புலம்புறத விட்டுருவேனா? இல்லடா, என்ன விட்டுருவேன். எங்கே அப்படின்னா, பேடிஎம் இன்சைடரில் வீடியோ ஆன் டிமாண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. பேசிக்காக நீங்கள் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் டிக்கெட் புக் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் தியேட்டருக்கு போயெல்லாம் பார்க்க தேவையில்ல. இது உங்கள் மொபைல்லேயே ஸ்ட்ரீம் ஆகும், இல்லை லேப்டாப்லேயே ஸ்ட்ரீம் ஆகும், இல்லைனா அப்படியே ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணி டிவியில் பார்க்குறீங்களா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு புதுவித டெக்னாலஜியோட ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்பெஷலில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம், இந்த ஸ்பெஷல் எந்த இடத்துல சறுக்குது, அதே நேரத்தில் எந்த இடத்துல செம்மையாக இருக்குது, இப்படி எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பிச்சு பீராய்ஞ்சு பார்க்காம ஓரளவுக்கு டீசெண்டாக நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே, காமெடி பேசலாம். அரவிந்த் சேய் அப்படிங்கிற கமெடியனை பற்றி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ அக்ரி. பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்னா, அரவிந்த் சேய் அப்படிங்கிறவர் ஒரு சென்னை பேஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டப் கமெடியன். ஐ அம் a Tamil boy, born and brought up in Chennai. இதுக்கு முன்னாடி மதராசிடா அப்புறம் ஐ வாஸ் நாட் ரெடிடா அப்படிங்கிற 2 ஸ்டாண்டப் காமெடி ஸ்பெஷல்ஸ் அவர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ரெண்டுமே அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. இதில் மதராசிடா தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை கொடுத்துச்சு. ஸோ முதல் 2 ஸ்பெஷலுக்கு அப்புறம் 3வதா இப்போ வி நீட் டு டாக் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷலை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னடா வி நீட் டு டாக் டா அப்படின்னு வரலையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, எஸ், அதுதான் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்ச். ஏன்னா இது வரைக்கும் அவர் எப்படி அவருடைய ஸ்பெஷல்ஸையும் அவருடைய ஸ்டாண்டப் காமெடியும் ப்ரொஜெக்ட் பண்ணாரோ, அதிலிருந்து இல்லைப்பா நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன், இப்போ நான் ஒரு புது டைரக்ஷனில் போகணும்னு ஆசைப்பட்றேன், நான் இன்னும் கொஞ்சம் என்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சேய் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கோட, ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சோட இந்த 3வது ஸ்பெஷலுக்கு உள்ள வரார். எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் பேரை சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது ஸ்கேல், அந்த கிராண்டியோஸ் செட்டு தான். மதராசிடாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவருடைய ஸ்டாண்டப் காமெடி கண்டென்ட் உங்களுக்கு மனசில் நிற்குதோ, அதோட பயங்கரமாக மனசில் நிற்கிறது அரவிந்த் சேய் அப்படின்னு கொட்டை இடத்துல பின்னாடி ஸ்டேஜ் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் ரெடிடா எப்படி மதராசிடாவில் 1200 பேருக்கு முன்னாடி பண்ண அதே ஆள் ஐ வாஸ் நாட் ரெடிடாவில் 2400 பேருக்கு முன்னாடி சென்னை ட்ரேட் சென்டரில் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டப் காமெடி ஷோ ஏதோ சூப்பர் சிங்கர் ஷோ மாதிரி ஜிம்மி ஜிப்பு கேமராலாம் வச்சு பார்த்த ஒரே ஷோ அதுதான். அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஷோலாம் பார்க்கல. நானும் என்னுடைய நண்பர் மர்வினும் கடைசியில் உட்காந்து பார்த்துன்னு இருக்கோம். என்ன மர்வின் இது, நம்ம ஸ்டாண்டப் காமெடி ஷோன்னு நினச்சா இங்கே என்னென்னமோலாம் நடந்துகிட்டு இருக்கு, கான்சர்ட் வைப் வருதே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மேசிவ் ஸ்கேலில் ஐ வாஸ் நாட் ரெடிடா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கிராண்டியோஸா ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாண்டப் ஸ்பெஷலாக கொடுத்துக்கிட்டு இருந்த அரவிந்த் சேய் அப்படிங்கிற கமெடியன் வி நீட் டு டாக்ல அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சிம்பிளாக ஒரு 400 பேருக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டப் ஸ்பெஷலை அரவிந்த் சேய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த அரவிந்த் சேய் அப்படின்னு அந்த கொட்டை எழுத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ஷாட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு செட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரியான ஒரு செட்டப், கிட்டத்தட்ட அவருடைய ஒரு பர்சனல் ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டிமேட் ஸ்பேஸில் அவர் நின்று ஆடியன்ஸ் கூட பேசுகிறார். ஜென்ரலாக எஸ்ஏ பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஸ்டேஜுக்கும் ஆடியன்ஸுக்கும் இருக்கிற இடைவெளி இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, வி நீட் டு டாக் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் டிமாண்ட் பண்ணுறது ஒரு இன்டிமசி. அவருக்கும் ஆடியன்ஸுக்கும் இருக்கிற இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வி நீட் டு டாக்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக நின்று மைக்கில் பிடிச்சி கத்திட்டு இருந்தால் யாரும் பேச முடியாது. அவர் அந்த ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்
கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை பொறுத்தவரை மிகப்பெரிய பாராட்டுகள் எஸ்ஏக்கு நிச்சயமாக. சரி, எதுக்கு ப்ரோ இந்த இன்டிமேட் ஸ்பேஸ், அந்த இடைவெளியெல்லாம் எதுக்கு குறைக்கிறீங்க, இப்போ அப்படி என்னதான் பேச போகிறாரு அவர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அதை பற்றி தான் இதில் அவர் வந்து பேசுகிறாரு, விச் இஸ் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது சமீப காலங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சு பொருளாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்துக்கிட்டே வருது. படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், புத்தகங்களில் பல புத்தகங்கள் பல வருஷமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது ஸ்டாண்டப் காமெடியிலையும் இதை நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டப் காமெடியில் மென்டல் ஹெல்த் பற்றி பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்பெஷல் என்னது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கிரேட் டிப்ரெஷ் பை கேரி குல்மன். அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமீடியன்ஸ் இதை பற்றி இன்னும் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கனன் கில் யுவர் சின்சியர்லியில் மென்டல் ஹெல்த்தை பற்றி அவரும் கொஞ்சம் ஹெவியாக பேசியிருப்பார். ராஜசேகர் மமிதானா அவரும் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசியிருக்காரு. தமிழில் ஒரு தமிழ் ஃப்ளேவராக இருக்கிற இங்கிலீஷ் ஸ்டாண்டப் ஸ்பெஷலில் முதலாக மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசினது அரவிந்த் எஸ்ஏ தான் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஸோ அதுக்காக மற்றும் ஒரு பாராட்டு. இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போது வி நீட் டு டாக் ஸ்பெஷல், அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். வி நீட் டு டாக் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கிங்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ எஸ்ஏ வந்து ஒரு செட்டப் எப்படி கொடுக்குறாருனா, நம்ம ஏன் வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப வீக்காக இருக்கும், ஃபீட்பேக்கில் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படிங்கிற சில அப்சர்வேஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு, விச் இஸ் ஆல்சோ குவைட் ரெலவெண்ட். இன்ஃபேக்ட் ஃபீட்பேக் பற்றி அவர் சொல்லும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடியுது. இப்போ பார்த்துருக்கீங்களா, சும்மா பட ரிவ்யூலாம் கேட்டால் ஒரு 2 வரியில் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் ஃபீட்பேக்கை பற்றியும் வந்து பேசுகிறாரு, கம்யூனிகேஷனை பற்றியும் வந்து பேசுகிறாரு. ஏன் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம், ஏன் இந்த டாக்கிங்னாலே நம்மளுக்கு ஒரு அவர்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செட்டப்போட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஹெவியான ஒரு லோடடான ப்ரிமைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கமெடியனாக அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் இவென்ச்சுவலி அந்த கண்டென்ட் வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசுறதுல போகுது, விச் இஸ் ஆல்சோ வெரி ஃபன்னி. அந்த டிஃப்ளெக்டிங் பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு கிளிப் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. You see, my mother is not a negative person, but she is the master at the art of deflecting positivity. That means I could go to my mom on the most amazing day with the most amazing news. Mom, my shows have all gotten sold out. I can finally get you that Saubhagya wet grinder you've been dreaming about all your life. And my mom will be like, shh. இவ்வளோ நல்லது நடக்குதுன்னா அப்போ என்னமோ நாசமா போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்ட் ரிலேட்டாக இருந்துச்சு, ஏன்னா நானே அப்படி தான். அதனால அந்த மாதிரி நிறைய பேர் இருந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது என்னென்னா, சரியில்லை மச்சான், இவ்வளோ நல்லது நடக்குது இல்லை, அப்படி கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல பெருசாக அடி வாங்க போகிறாடா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதெல்லாம் எனக்கு நிறைய அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. தென் இட் கோஸ் டு ஹிஸ் தெரப்பி பிட், தென் இட் கோஸ் இன் டு அ ஃப்ளாஷ்பேக் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாழ்க்கையை பற்றி அவர் பேசுகிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த என்டையர் ஸ்பெஷலில் ஹைலைட்னா அந்த ஒரு செக்ஷன்ஸில் தான் நான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக 2 ஃபேவரட் பிட்ஸ் இந்த என்டையர் ஸ்பெஷல்னு சொல்லணும்னா, ஒன்று ஒரு படத்துக்காக ஃபீட்பேக் இன்டர்வியூ எடுத்த ஒரு செலிபிரிட்டியை பற்றி பேசுகிறதும், புறா கதை ஒன்று இதை பற்றி சொல்லுவார். இது ரெண்டுமே ஹைலைட்ஸ் ஆஃப் த ஷோ. எஸ்பெஷலி அந்த புறா கதை நீங்கள் எஸ்ஏ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, அவருடைய அந்த புறா கதையை நீங்கள் வேற ஒரு வெர்ஷனில் வேற ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம். பட் இதில் அதை வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் வந்து மாற்றுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பயங்கர மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருந்திருக்கு. குடோஸ் டு எஸ்ஏ அண்ட் இஸ் என்டையர் டீம் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் தட். ஸோ இதுவும் ஒரு சர்ப்ரைசிங் ஆஸ்பெக்டாக இருந்துச்சு. ஜென்ரலாக எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு கமெடியன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய அப்சர்வேஷனல் ஹியூமர் பயங்கரமாக இருக்கும். அது நீங்கள் வந்து இந்த லுங்கி டான்ஸாக இருந்தாலும் சரி, Every time lungi dance is played in any club in Chennai, in Bombay or Delhi, all my North Indian friends will be, hey, tere song. I'm like, go today, it's not mera song, we don't like this song. இல்லை சுந்தர் பிச்சையாக இருந்தாலும் சரி. Hello Google. Who is Sundar Pichai? Google reply saying my daddy. இல்லை அவருடைய ஆதி காலத்து ஸ்டாண்டப் ஒன்று இருக்குமே, You look at the reservation. What do you look for? Not for your name and all. What do you look for? What do you look for? You look for 22 years, 23 years, 24 years, 25 years, 26 years. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனல் ஹியூமர். எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். இன்ஃபேக்ட் அதுதான் அவருடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தும் கூட. ஸ்டோரி டெல்லிங் அவருடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. பட் இந்த ஸ்பெஷலில் அவருடைய ஸ்டோரி டெல்லிங் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் ஆல் தி அதர் அப்சர்வேஷனல் பிட்ஸ். அதுவும் இந்த புறா கதையை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் சொல்கிற விதமாக இருக்கட்டும், எழுதின விதமாக இருக்கட்டும், அதை பீட் பை பீட்டாக அவர் நரேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த கேடன்ஸ் எல்லாமே ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த லைட்டிங் டீமும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஏ எழுதின ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். என்ன நம்ம செட்டு, பெரிய சேவிங் செட்டு அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. இது மேக்ஸில் வர அந்த செட்டு கிடையாது. ஸ்டாண்டப் காமெடியை பொறுத்த வரைக்கும் செட்டுனா என்னன்னா, செட் ஆஃப் ஜோக்ஸ்.
அதாவது ஒரு டாப்பிக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற ஒரு செட் ஆஃப் ஜோக்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் கமெடியனுடைய ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அந்த காலம். இப்போது ஒரு ரீல் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு கண்டென்ட் பேஸ்டு ரீல் பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டாப்பிக்கை பற்றி அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ டிப்பிக்கலாக ஒரு செட்டோடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 10 minutes அப்படின்னு சொல்லலாம். இது தம்புருலாம் கிடையாது. சில செட்லாம் வந்து 2.5 நிமிஷம் கூட இருக்கும், சில செட்டு ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் கூட இருக்கும். எல்லாமே ஒரு டாப்பிக்கு கீழே இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஜோக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதில் கதைகளும் வரும், அனெக்டோட்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கதைகளும் வரும். புறா கதை அந்த மாதிரி ஒரு செட் தான். இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கிற அந்த ஸ்பெஷலில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அடி ஹெச்ஆர் டெர்மினாலஜிலாம் உள்ள கொண்டு வந்தோமா, அதெல்லாம் கற்றுக்கணுங்க. ஐடியில் இருந்துட்டு இது கூட கற்றுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது. வி நீட் டு டாக்ல எஸ்ஸே பல இடங்களில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமைஸ் செட்டப் பண்ணாலும் அதுக்கான பே ஆஃப் கொடுக்காம அடுத்ததுக்கு கடந்து போயிடுறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய இடத்துல வருது. அவர் பேசுகிற அத்தனை டாபிக் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஃபீட்பேக்காக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கமெடியனுடைய லைஃபாக இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அந்த தெரபிஸ்ட் பிட்டாக இருக்கட்டும், எல்லாமே எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு ஜன்னல் கதவுகள் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன கதவு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்குள்ள அந்த கதவு வந்து அடைஞ்சிருது. வி ஆர் நாட் ஏபிள் டு சி ஹூ எஸ்ஏ இஸ் த்ரூ ஆல் தீஸ் ப்ரொமைசஸ். அதுதான் இந்த ஸ்பெஷலுடைய என்டையர் பர்பஸ் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். கிரேட் டிப்ரெஷ் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷலை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த ஸ்பெஷலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்ஸுக்கு பின்னாடி ஒரு டீப்பரான ஒரு டார்க்கரான ஒரு உண்மை அங்கே வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேரி குல்மன் அவருக்கு ஏன் பாஸ்கெட் பால் விளையாட பிடிக்கும் அப்படி ஜோக்குக்காக ப்ளே பண்ணாலும் இந்த ஜோக்குக்கு பின்னாடி அவருடைய தனிமையை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அங்கே வெளியில் தெரிய வருது. இன்ஃபேக்ட் என்டையர் ஸ்பெஷலில் கேரி குல்மன் அவர் எப்படி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பார்னா, அவர் தப்பான ஜெனரேஷனில் பிறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியே. அவர் வந்து 70கள் 80களில் வளர்ந்த ஒரு ஆளுங்கிறதுனால இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் கூட அப்போ யாருக்குமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. இதுவே வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்பெஷல் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். என்னன்னா, யங்கர் ஜெனரேஷனை பற்றி ஓல்டர் ஜெனரேஷன் பாராட்டின ஸ்டாண்டப் காமெடி ஸ்பெஷல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கேரி குல்மன் இதில் அவருடைய அட்மிரேஷனை ஓப்பனாக சொல்கிறாரு. எனக்கு இந்த யங்கர் ஜெனரேஷன் இவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப புரியுது அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விண்டோ இன்டு ஹிஸ் பர்சனாலிட்டி, அவர் யாருன்னு தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது நினச்ச உடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குற விஷயம் கிடையாது. அவர் வளர்ந்த ஜெனரேஷனில் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் தகர்த்துட்டு, ஆமாம் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயங்கரமாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். வி நீட் டு டாக்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏவுடைய பர்சனாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்குது. ஃபீட்பேக்கை பற்றி அவர் பேசும்பொழுது அந்த ஃபீட்பேக் அவரை ஹர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அது அவரை ஹர்ட் பண்ணிச்சு, எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி இஸ் கெட்டிங் அட்டாக்ட் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இன்னொரு அசம்ஷனை பற்றியும் அவர் பேசுகிறாரு. கமீடியன்ஸ்னால் திக் ஸ்கின் இருக்கணும், எந்த ஃபீட்பேக் சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்கு தானே நீங்கள் கமீடியனாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதையும், இல்லை நான் சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லைட்டாக ஓப்பன் அப் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அதை தாண்டி அவர் எதுக்கும் ப்ரொசீட் பண்ணல. இன்னொரு முக்கியமான இடமா நான் பார்த்தது வந்து என்னன்னா, ஒரு தெரபிஸ்ட் அந்த செட் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல அவர் அழறா மாதிரி இருக்கும். தட் இஸ் பிளேட் ஃபார் ஜோக். அது ஒரு நல்ல ஜோக் ரைட்டிங் ஸ்ட்ரக்சராக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. ஆடியன்ஸும் அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு டீப்பர் டார்க்கர் ட்ரூத் இருக்கா, அந்த ரியலைசேஷன் ஹிட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது எம்டியாக தான் இருக்குது. நம்ம இதை தான் அந்த கேரி குல்மன் ஸ்பெஷலில் சொன்னோம். கேரி குல்மன் அடிக்கிற அந்த ஜோக்குக்கு பின்னாடி ஒரு டீப்பர் டார்க்கர் ட்ரூத் ஒன்று இருக்குது. ஆனால் இதில் எஸ்ஏ அந்த டீப்பர் டார்க்கர் ட்ரூத்தை இன்னும் கொஞ்சம் ஆப்வியஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் அதை வெளியில் சொல்லியிருக்கலாமோ. அவரை பற்றின ஒரே ஒரு மொமெண்ட், ஒரு சின்சியர் மொமெண்ட் வேர் ஹி கம்ப்ளீட்லி ஓப்பன்ஸ் ஹிம்செல்ஃப் அப் வித்தவுட் எனி ஜோக்ஸ். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை கிரேவ் பண்ணவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகத்தான் இருக்கும். இந்த ஷோவுடைய நரேட்டிவாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இட் சிட்ஸ் வெல், அழகான ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கான நரேட்டிவாக இருந்தாலும் லாஜிக்கலாக சில விஷயங்கள் கொஷின் பண்ணும் பொழுது அது வந்து எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஷோ வந்து என்னென்னா, இந்த என்டையர் ஸ்பெஷலுடைய டேக்அவேவே அவர் வந்து அவருடைய குருவாக கன்சிடர் பண்ணுற ஒருத்தர்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பார். அந்த முடிவிலேயே ஒரு பெரிய சிக்கல் வந்து என்னென்னா, உங்களுக்கு அவ்வளோ ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே அந்த சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்கு தெரப்பி, அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு தான் ஆல்ரெடி சொல்யூஷன் அவர் எப்பயோ கொடுத்துட்டாரே, அதுக்கப்புறமும் ஏன் நீங்கள் இதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து வருது. மேபி தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். அது தப்பாக கூட இருந்திருக்கலாம். நரேட்டிவாக அது உட்காந்தாலும் லாஜிக்கலாக எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. காமெடி சொல்ல என்னத்துக்கு இந்த லாஜிக்கெலாம் பார்க்குற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம்.
பார்த்து தொலைச்சிட்டேன், தெரியாமல் சொல்லிவிட்டேன், அது தப்பாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா அதோடைய இம்பாக்ட் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்கிற ஒரே ரீசன் தான் நான் சொல்லணும்னு விரும்பினேன். ஹேவிங் செட் தட், இந்த காமெடி ஸ்பெஷல்லேருந்து ஒரு கமெடியனாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன? லெசன் நம்பர் 1, ஆர்ட் ஆல்வேஸ் டிக்டேட்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ், நாட் தி ஆர்டிஸ்ட். இந்த ஸ்பெஷலை 1000 பேர், 2000 பேர், 5000 பேருக்கு முன்னாடி பண்ணாமல் 400 பேருக்கு முன்னாடி அவர் ஏன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏன்னா இந்த ஸ்பெஷலுக்கு அதுதான் தேவைப்படுது. அதை தான் ஒரு ஆர்டிஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதை ஒரு மிகப்பெரிய லெசனாக நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். லெசன் நம்பர் 2, நெவர் பி அஃப்ரேட் டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். இந்த ஸ்பெஷலை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணிருக்கலாம், என்ன ப்ரோ இவர் மென்டல் ஹெல்த்து இதுன்னு சீரியஸ் எல்லாம் பேசின்னு இருக்காரு, வந்தோமா 2 RCB ஜோக் அடித்தோமா, CSK ஜோக் அடித்தோமா, போனோமான்னு இல்லாமல் எதுக்கு இவருக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடும். ஆனால் எஸ்ஏ இதில் தீர்மானமாக இவ்வளோ நாள் நான் ஒரு பேட்டர்னில் பண்ணிட்டேன், இப்போது நான் கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் போக பார்க்குறேன், பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்ட் டு இவால்வ் எஸ் அ கமீடியன் அப்படின்னு ஒரு டிசிஷன் இதில் எடுத்திருக்காரு, which is one of the biggest lessons. Lesson number 3, it is not just the content but also the presentation. ஒரு புறா கதையை சாதாரணமாக மைக்கு பிடிச்சி சொல்லாமல் அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு அதை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் மெனக்கெட்ட அந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூ பேஸ்டு விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகாமல் லைட்டிங்கை வச்சு அதை எப்படி இன்னும் மெருகேற்றலாம் அப்படின்னு பண்ண அந்த விஷயமாக இருக்கட்டும், ஓவராலாக இந்த செட்டு டெக்கரேஷன்லேருந்து அந்த செட்டப்லேருந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த முனைப்பாக இருக்கட்டும், அந்த தீவிரமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கமீடியனாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்காக எனக்கு வந்து தோணுது. நம்ம ஒரு கண்டென்ட் எழுதிட்டு சும்மா ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஜோக் பர்ஃபார்ம் பண்ணாமல் வர்ற ஆடியன்ஸை அவங்களுக்கு வந்து ஒரு ஷோவாக நம்ம வந்து கொடுக்கணும், அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ அபவுட் த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ரியலைஸ் பண்ண வைக்கிற ஒரு ஸ்பெஷலாக இது இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமுமே இல்லை. இந்த 3ம் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். இதை தாண்டி வேறு ஏதாவது லெசன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஓவராலாக இந்த ஸ்பெஷலை பற்றி உங்களுக்கு என்ன தாட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ப்ரோ ஃபைனலாக சொல்லுங்கள், பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டப்பை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாண்டப் காமெடிங்கிறதே ரொம்ப பர்சனலான ஒரு விஷயங்க. இன்ஃபேக்ட் எல்லா ஆர்ட்டுமே ரொம்ப ரொம்ப பர்சனல் தான். எனக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அது உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் வைசி வர்சா இஸ் ஆல்சோ ட்ரூ. கண்டிப்பாக போய் பாருங்கள், பேடிஎம் இன்சைடரில் வி நீட் டு டாக் இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீ மட்டும் தான் வீடியோ போடுவியா, நானும் வீடியோ போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு வீடியோ போட்டாலும் ஓகே தான். அடுத்த காமெடி பேசலாம்ல, எதை பற்றி பேசலாம், எந்த கமெடியனை பற்றி, எந்த ஸ்பெஷலை பற்றி அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். See you again in the next video. Bye bye from Jagan Krishnan.